வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் கபி. நீங்கள் இப்போ பார்க்கப் போறது ஒரு கற்பனை கதை. இது நிஜம் கிடையாது. ஆனா நிஜமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒரு கதை. ஹெட்போன் போட்டுக்கோங்க. வாருங்க, கதைக்குள்ள போகலாம். யாகினி நிழல் தேடல். காட்சி 1. ஆரம்பம். இடம் வெண்பாவின் அறை. இரவு நேரம். மேஜையில் லேப்டாப் மற்றும் புத்தகங்கள் சிதறி கிடக்கின்றன. இதோ கிடைச்சிருச்சு. இது 1800களில் நடந்த கதைன்னு போட்டிருக்கு. யாகினி அவளோட குழந்தைய காணோம்னு ஊர் மக்கள் அவள சூனியக்காரின்னு சொல்லி கொன்னுட்டாங்க என்று வெண்பா திரையை உற்று பார்த்தபடி சொன்னாள். இதெல்லாம் வெறும் இன்டர்நெட் கதையாதான் இருக்கும் வெண்பா. சும்மா ஏதோ ஒருத்தன் பயமுறுத்த எழுதி வச்சிரு என்று கஜன் சொன்னான். பந்துடன் விளையாடிக் கொண்டே வெங்கட் சொன்னான். ஆனா இதுல இருக்கிற ரிச்சுவல் சடங்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு கண்ணாடி. அப்புறம் அந்த வசனம், யாகினி உன் மகன் என்கிட்டதான் இருக்கான். உன்னை கொன்னது நான் தான். வெங்கட், இது ரொம்ப ஆபத்தா தெரியுது. ஒரு தாயோட வலியே வச்சு விளையாடுறது சரியில்ல. சிரித்துக் கொண்டே வெங்கட் சொன்னான். இதெல்லாம் வெறும் ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான். இருட்டல கண்ணாடிய பார்த்தா மூளை குழம்பும். இன்னைக்கு எங்க வீட்ல யாரும் இல்ல. அந்த ஹால்ல இருக்கிற பெரிய கண்ணாடியில இன்னைக்கு இத ட்ரை பண்றோம். காட்சி 2. சடங்கு. இடம் வெங்கட்டின் வீட்டின் நீளமான ஹால். ஒரு பெரிய கண்ணாடி மட்டும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மின்னுகிறது. நடுங்கும் குரலில் வெண்பா சொன்னாள். வெங்கட், வேடாம்டா. காத்து ஒரு மாதிரி வீசுது. ஏதோ ஒரு இடுகாட்டு வாசனை வருது. கஜன் சொன்னான். மணி 11:59. ஆரம்பிக்கலாமா? வெங்கட் மெழுகுவர்த்தியை ஏந்தி கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறான். மற்ற இருவர் தள்ளி நின்று போனில் வீடியோ எடுக்கிறார்கள். வெங்கட் முதல் முறை சொன்னான். யாகினி உன் மகன் என்கிட்டதான் இருக்கான். உன்னை கொன்னது நான் தான். சத்தம் எதுவுமில்லை. மெழுகுவர்த்தி லேசாக ஆடுகிறது. இரண்டாம் முறை குரல் இன்னும் அழுத்தமாக வெங்கட் சொன்னான். யாகினி உன் மகன் என்கிட்டதான் இருக்கான். உன்னை கொன்னது நான் தான். திடீரென்று கண்ணாடியின் பின்னால் இருந்து ஒரு சுரண்டல் சத்தம் கேட்கிறது. டீஸ் டீஸ். கஜன் பயத்துடன் சொன்னான். அந்த சத்தம் கேட்டுச்சா? கண்ணாடிக்குள்ள இருந்து யாரோ சுரண்டற மாதிரி இருக்கு. கண்ணாடிக்குள் விரித்து பார்த்தபடி வெங்கட் சொன்னான். எனக்கு தெரியுது. ஒரு உருவம் ஒரு ஓரமா நிக்குது. அந்த பொண்ணு அழுவுறா. அவ கண்ணுல இருந்து ரத்தம் வருது. காட்சி 3. பயங்கரம். வெண்பா சொன்னாள். வெங்கட், போதும் நிறுத்து. உன் மூக்குல இருந்து ரத்தம் வருதுடா. அங்க பாரு. கண்ணாடிக்குள் இருக்கும் வெங்கட்டின் பிம்பம் மட்டும் அசையாமல் இருக்கிறது. நிஜ வெங்கட் நடுங்குகிறான். வெங்கட் 3ஆம் முறை பயத்துடன் சொன்னான். யாக்கி நீ உன் மகன் என் கிட்டதான் இருக்கான். மெழுகுவர்த்தி அணைந்து விடுகிறது. வீடு முழு இருட்டில் மூழ்குகிறது. வெண்பாவும் கஜனும் அலறுகிறார்கள். கஜன் சொன்னான். லைட் போடு. வெங்கட் எங்க இருக்க? அவர்கள் போன் டார்ச் அடிக்கும்போது கண்ணாடியில் பெரிய விரிசல் விழுகிறது. ஹாலின் சுவர்களில் ஈரமான கைரேகைகள் தோன்றுகின்றன. ஒரு பெண்ணின் கோரமான அழுகுரல் வீடு முழுவதும் எதிரொலிக்கிறது. வெண்பா சொன்னாள். அங்க பாரு. அந்த உருவம் வெங்கட் பின்னாடி நிக்குது. மங்கலான வெளிச்சத்தில் ஒரு கோரமான பெண் உருவம் வெங்கட்டின் வாயை மூடி அவனை கண்ணாடிக்குள் இழுப்பதை பார்க்கிறார்கள். வெங்கட் அலறுகிறான். ஆனால் அந்த சத்தம் கண்ணாடிக்குள்ளிருந்து வருவது போல் கேட்கிறது. காட்சி 4. காணாமல் போன நண்பன். திடீரென அமைதி நிலவுகிறது. லைட்டுகள் எரிகின்றன. கண்ணாடி சுக்குநூறாக உடைந்து கிடக்கிறது. வெங்கட் அங்கு இல்லை. கஜன் கதறுகிறான். வெங்கட் எங்கடா இருக்க? இது விளையாட்டில்லடா.
வெளியே வா என்று கஜன் சொன்னான். உடைந்த கண்ணாடி துண்டுகளை பார்த்து வெண்பா சொன்னாள். கஜன், இங்க பாரு. இந்த கண்ணாடி துண்டுல வெங்கட்டோட முகம் தெரியுது. ஆனா அவன் உள்ள இருந்து கதவு தட்டுற மாதிரி பண்றான். காட்சி 5 முடிவு. இடம் 6 மாதங்களுக்குப் பிறகு. ஒரு கல்லூரி விடுதி அறை. இரு மாணவர்கள் லேப்டாப்பில் ரெடிட் படிக்கிறார்கள். இந்த யாகினி மிரர் கதைய படிச்சியா? இது நடந்தப்போ 2 சாட்சிகள் இருந்திருக்காங்க. ஆனா வெங்கட்ன்ற பையனை இன்னமும் கண்டுபிடிக்க முடியலையாம். இதெல்லாம் சும்மா பயமுறுத்த எழுத்துறதுதான். ஆனா அந்த போஸ்ட்ல கடைசியா ஒரு வரி இருக்கு. யாரெல்லாம் இந்த கதையை முழுசா படிச்சு முடிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி யாகினி வந்து நிப்பா. சிரித்துக்கொண்டே அருகில் இருக்கும் கண்ணாடியை பார்க்கிறாள். சரி, இன்னைக்கு நைட் நம்மளும் இத ட்ரை பண்ணி பார்ப்போமா? பின்னால் இருக்கும் கண்ணாடியை நோக்கி நகர்கிறது. அங்கே வெங்கட்டின் முகம் பயத்தில் உறைந்து போயிருப்பது ஒரு நொடி தெரிந்து மறைகிறது. இந்த கதையை ரசித்திருந்தால் என் கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல திகில் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.